கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை வாழ வைப்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அன்பின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து ஏசாயா 41 வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கி ஏதோ ஒரு பயத்தினால கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அவர் கொடுக்குற வாய்ப்புகளெல்லாம் மறுத்து கொண்டிருக்கலாம் காணப்படும். ஏன்னா நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ தேவை குறித்து ஒரு கவலை, இல்லை எதிர்காலத்தை குறித்த பயம், நான்லாம் எப்படி ஆண்டவருக்காக பயன்பட போகிறேனுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்துக்காக செபித்து கொண்டிருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். வேதாகமத்தில் கிதியோனுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, தங்கள் எதிராளிகளுக்கு பயந்து போய் ஆலையின் ஓரத்தில் பதறடித்து கொண்டிருந்தவன தேவனாகிய கர்த்தர் தேடி போய் அவனை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்து அவனை பயன்படுத்தி இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுக்க அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியுமேனா, இங்கே நம்மை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலத்த காரியங்களை செய்வதற்குத்தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகளை போன்ற பிரச்சனைகளை, குன்றுகளை போன்ற சோதனைகளை, நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா விதமான போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாக உங்களை புதிதும் கூர்மையான கருவியாய் மாற்றி அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு செல்கிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு தெய்வ கருத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களானா, உங்கள் வாழ்க்கை புதிதும் கூர்மையமாக்கி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் விரும்புகிறபடி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எல்லா காரியத்திலும் உங்களை பயன்படுத்தி சாட்சியாக நிறுத்துவதற்கு இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு நம்மளுக்கு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துவதற்கு புதிதும் கூர்மையான கருவியாய் மாற்றுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்திருக்க இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் புதிதும் கூர்மையான கருவியாய் மாற்றி உமக்கு பயன்படுகிற பாத்திரமாக, ஆண்டவரே அவங்க இருக்கிற இடத்துல பயன்படுகிற பாத்திரமாக, உங்கள் நாமத்தை உயர்த்துகிற சாட்சிகளாக கர்த்தர் எடுத்து உபயோகிக்க போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க, பராக்கிரமசாலியாக மாற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.